தெருநாய்கள் பிரச்சனையா அல்லது பாதுகாவலரா? இன்று சமூகமே கேட்கும் கேள்வி இது. சமீபத்தில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சிக்குப் பிறகு தெருநாய்கள் குறித்த விவாதம் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் நாய்கள் மனிதர்களின் உண்மையான நண்பர்கள், பாதுகாப்பு அளிக்கும் உயிரினங்கள் என்ற வாதம், மறுபக்கம் தெருநாய்களின் தாக்குதலால் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலை. இவ்விரு கருத்துகளும் கடுமையாக மோதுகின்றன. இந்த விவாதத்தை மேலும் தீவிரமாக்கியது டெல்லியில் சமீபத்தில் நடந்த சில தாக்குதல் சம்பவங்களும் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் ஆகும். முதலில் நீதிமன்றம் டெல்லியில் உள்ள அனைத்து தெருநாய்களையும் தற்காலிகமாக குடியிருப்புகளிலிருந்து அகற்றி ஷெல்டர்ஸ்க்கு எடுத்துச் செல்ல உத்தரவிட்டது. ஆனால் ஷெல்டர்ஸ் போதாமை, மனிதாபிமானமற்ற அணுகுமுறை என எதிர்ப்பு எழுந்ததால் அந்த உத்தரவை நீதிமன்றம் திருத்தி ஸ்டெரிலைசேஷன் மற்றும் தடுப்பூசி போடப்பட்ட நாய்களை மீண்டும் தங்கள் இயல்பான இடங்களுக்கு விடலாம் எனவும், ஆபத்தானவை மற்றும் ரேபீஸ் பாதிக்கப்பட்டவை மட்டும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெளிவுபடுத்தியது. இதனால் தெருநாய்களை ஒழிப்பது தீர்வு அல்ல, மேலாண்மையுடனும் மனிதநேயத்துடனும் அணுகுவதுதான் சரியான வழி என்பதை சட்டமும் வலியுறுத்தியது. ஆனால் புள்ளிவிவரங்கள் நிலைமை எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை காட்டுகின்றன. 2019ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பில் இந்தியாவில் சுமார் 1.53 கோடி தெருநாய்கள் இருந்ததாக கூறப்பட்டாலும், சமீபத்திய ஆய்வுகள் இந்தியாவில் இன்று 6 கோடிக்கும் அதிகமான ஸ்ட்ரே நாய்கள் உள்ளன என மதிப்பிடுகின்றன. டெல்லியில் மட்டும் சுமார் 10 லட்சம் நாய்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதன் விளைவாக WHO புள்ளிவிபரப்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 18 முதல் 20,000 பேர் வரை ரேபீஸ் காரணமாக உயிரிழக்கிறார்கள். அப்படியானால் தெருநாய்கள் ஏன் இவ்வளவு அதிகரித்து வருகின்றன? காரணங்கள் தெளிவாகவே இருக்கின்றன. நகரங்களில் குப்பை மேலாண்மை குறைவால் தெருக்களில் கிடக்கும் உணவு பாழ்கள் நாய்களுக்கு வாழ்வாதாரமாகிறது. நகர வளர்ச்சியால் நாய்களின் இயற்கை வாழிடம் அழிந்ததால் அவை குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரத் தொடங்குகின்றன. பல நகரங்களில் அனிமல் பர்த் கண்ட்ரோல் திட்டங்கள் முழுமையாக செயல்படாததால் அவற்றின் பெருக்கம் கட்டுப்பாடின்றி நடைபெறுகிறது. மேலும் நாய்களை தத்தெடுக்கும் கலாச்சாரம் இல்லாததால் தெருநாய்கள் பாதுகாப்பின்றி தெருக்களில் தள்ளாடுகின்றன. இதனால் ஒரு சிக்கலான கேள்வி எழுகிறது. நீங்கள் நாய்ப்பிரியராக இருந்தாலும் தெருநாய்கள் மனிதர்களை தாக்கினால் அதற்கு ஆதரவாக இருப்பீர்களா? நாய்கள் நகர்ப்புற சூழலின் ஓர் அங்கமாகவும் குப்பை சுத்தப்படுத்துதலில் பங்காற்றுபவர்களாகவும் இருக்கின்றன. ஆனால் மேலாண்மை இல்லாததால் அவை மனிதர்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தாக மாறுகின்றன. எனவே இதை அழித்துவிடலாமா அல்லது அப்படியே விட்டுவிடலாமா என்ற இரு முனைகளில் பார்க்காமல் சமநிலையான அணுகுமுறை அவசியம். இதற்கு தீர்வு ஒன்றுதான். முழுமையான அனிமல் பர்த் கண்ட்ரோல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். குப்பை மேலாண்மை சரியாக இருக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு உருவாக்கப்பட வேண்டும். மேலும் ஆபத்தான அல்லது ரேபீஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை தனியாக கையாளும் முறை இருக்க வேண்டும். இதுவே மனிதர்களின் பாதுகாப்பையும் நாய்களின் நலனையும் சமமாக பேணும் வழி. முடிவாக சொல்லப்போனால் தெருநாய்கள் பிரச்சனைக்கு காரணமல்ல, மேலாண்மை இல்லாமையே உண்மையான பிரச்சனை. நாய்களும் மனிதர்களும் இணைந்து வாழ்வதே தீர்வு. ஆனால் அது கட்டுப்பாடுகளுடனும் ஒழுங்குடனும் இருக்க வேண்டும்.